விஜயின் பரப்புரையின் போது உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. கரூர் சம்பவம் தொடர்பில் விஜய் வெளியிட்டுள்ள பதிவு. கைது செய்யப்படுவாரா விஜய்? ஸ்டாலின் வெளியிட்ட அறிவிப்பு. மஹிந்தவை பார்க்க விரைந்த ரணில். மன்னார் காற்றாலை விவகாரம். முன்னே ஆட்சியாளர்களால் வழங்கப்பட்ட அனுமதி அம்பலப்படுத்தும் அமைச்சர். கரூரில் நடந்த தமிழக வெற்றிக் கழக பரப்புரை கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 40 உயர்ந்துள்ளது. நேற்றைய தினம் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் 39 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் பலர் காயமடைந்திருந்த நிலையில் தற்போது மேலும் ஒருவர் உயிரிழந்து பலி எண்ணிக்கை 40 உயர்ந்துள்ளது. குறித்த சம்பவத்தில் 10 குழந்தைகள், 16 பெண்கள் உட்பட 40 பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உயிரிழந்தவர்களின் விவரங்களையும் இந்திய ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. இந்தியா முழுவதும் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கரூருக்கு நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர். கரூரில் நேற்று தமிழக வெற்றிக் கழகத்தின் பரப்புரையில் நடந்தது ஈடு செய்ய முடியாத இழப்பு என அக்கட்சியின் தலைவர் விஜய் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பதிவில், கரூரில் நேற்று நடந்ததை நினைத்து பார்க்கும்போது என் இதயமும் மனமும் ஆழ்ந்த கனத்தால் மூழ்கடிக்கப்படுகின்றன. நம் அன்புக்குரியவர்களை இழந்த மிகுந்த துயரத்தின் மத்தியில் என் இதயம் தாங்கும் வலிமையை வெளிப்படுத்த வார்த்தைகள் இல்லாமல் தவிக்கின்றேன். என் கண்களும் மனமும் துக்கத்தால் மேகமூட்டமாக உள்ளன. நான் சந்தித்த உங்கள் அனைவரின் முகங்களும் என் மனதில் மின்னுகின்றன. பாசத்தையும் அக்கறையையும் காட்டும் என் அன்புக்குரியவர்களை நான் எவ்வளவு அதிகமாக நினைக்கிறேனோ அவ்வளவு அதிகமாக என் இதயம் அதன் இடத்திலிருந்து மேலும் நழுவுகின்றது. நம் அன்புக்குரியவர்களின் இழப்பால் துக்கப்படும் உங்களுக்கு விவரிக்க முடியாத வலியுடன் எனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிக்கும் அதே வேளையில் இந்த துக்கத்தை பகிர்ந்து கொண்டு உங்கள் இதயங்களுக்கு அருகில் நிற்கிறேன். இது உண்மையில் எங்களுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு. யார் ஆறுதல் வார்த்தைகளை வழங்கினாலும் நம் அன்புக்குரியவர்களின் இழப்பு தாங்க முடியாதது. ஆனாலும் உங்கள் குடும்ப உறுப்பினராக ஒரு அன்புக்குரியவரை இழந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 20 லட்சம் ரூபாவும், காயமடைந்து சிகிச்சை பெறுபவர்களுக்கு 2 லட்சம் ரூபாவும் வழங்க விரும்புகின்றேன். இத்தகைய இழப்பை எதிர்கொள்ளும் போது இந்த தொகை குறிப்பிட்டதாக இல்லை என்பது உண்மைதான். இருப்பினும் இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒருவராக அன்பானவர்கள் கனத்த இதயத்துடன் உங்களுடன் நிற்பது எனது கடமை. அதேபோல் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் எங்கள் அன்புக்குரியவர்கள் அனைவரும் விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என்று நான் கடவுளிடம் பிரார்த்தனை செய்கின்றேன். சிகிச்சையில் உள்ள எங்கள் அன்புக்குரியவர்களுக்கு எங்கள் தமிழக வெற்றிக் கழகம் தேவையான அனைத்து ஆதரவையும் உறுதியுடன் வழங்கும் என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். கரூர் பிரசார கூட்டத்தில் சிக்கி பலர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை ஆணையம் அறிக்கை அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கைது செய்யப்படுவாரா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு இந்த விடயம் தொடர்பில் ஆராய உயர் நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஆணையகம் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் உண்மைகள் வெளிவரும் எனவும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் இத்தனை பேர் இழந்த துயரமான சம்பவம் இதுவரை நடக்கவும் இல்லை, இனிமேலும் நடக்கக்கூடாதது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் நோக்கத்தோடு எதையும் சொல்ல விரும்பவில்லை. விசாரணை ஆணையம் அறிக்கை அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஸ்டாலின் கூறினார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை இன்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். தங்காலே ஹார்லன் இல்லத்தில் வைத்து இந்த சந்திப்பு இடம்பெற்றது. தங்காலே ஹார்லன் இல்லத்துக்கு சென்ற ரணில் விக்ரமசிங்கே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் சுகநலங்களை விசாரித்ததுடன் சிநேகபூர்வ கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார். இதன்போது தான் சிறையில் இருக்கும் போது தனக்கு ஆதரவாக செயற்பட்டமைக்காக மஹிந்த ராஜபக்சவுக்கு ரணில் விக்ரமசிங்கே நன்றி தெரிவித்தார். மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி விவகாரத்தில் முன்னைய ஆட்சியாளர்களால் அனுமதி கொடுக்கப்பட்டு இன்று அனைத்து வேலைகளும் செய்து முடிக்கப்பட்டுள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் இ சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கல்வி அபிவிருத்தி குழுமத்தின் ஏற்பாட்டில் மன்னார் மாவட்ட முன்பள்ளி கல்விக்கூடங்கள் பற்றிய கருத்தரங்கு ஒன்று நேற்று மன்னார் மாவட்ட செயலக மருதம் மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது. மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் க கனகேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கடத்தொழில் அமைச்சர் இ சந்திரசேகர் பங்கேற்றதுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் கே இளங்குமரன், மன்னார் நகரசபை தவிசாளர் டேனியல் வசந்தன், நானாட்டான் பிரதேச சபை தவிசாளர் ஆண்ட்ரூ, நானாட்டான் பிரதேச செயலாளர் சி கனகாம்பிகை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இந்நிகழ்வில் முன்பள்ளி ஆசிரியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டு கடற்றொழில் அமைச்சரிடம் கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டனர். இந்நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இந்த விடயத்தை கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில்,
இன்று காற்றாலை மின் உற்பத்தி அமைப்பது தொடர்பிலான பிரச்சினை ஒரு பூதாகாரமான பிரச்சினையாக மாறியுள்ளது என்பது உண்மை. அது தொடர்பில் ஜனாதிபதியுடன் பல சுற்று பேச்சுக்கள் நடத்தப்பட்டது என்பதும் உண்மை. அது தொடர்பில் பல்வேறு ஆய்வுகள் செய்யப்பட்டு முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது என்பதும் உண்மை. இருந்தும் இந்த காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களை அமைப்பதற்கு நாங்கள் அனுமதி கொடுக்கவில்லை. முன்னைய ஆட்சியாளர்களால் அனுமதி கொடுக்கப்பட்டு இன்று அனைத்து வேலைகளும் செய்து முடிக்கப்பட்ட தருவாயில் இன்று அனுமதி மறுக்கப்படுமாக இருந்தால் இந்த விடயங்களுக்கான கோடி மில்லியன் ரூபாய் பெறுமதியான பணத்தினை மீண்டும் அரசாங்கம் ஊடாக அந்த நிறுவனங்களுக்கு செலுத்த வேண்டியிருக்கும். இதனால் இங்கிருக்கின்ற மக்களிடம் நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்கின்ற விடயம் என்னவென்றால், காற்றாலை ஊடாக மன்னாருக்கு பாதிப்பு வருமாக இருந்தால், மன்னார் மண்ணுக்கு பாதிப்பு வருமாக இருந்தால் அதற்கான அனுமதியினை நாங்கள் கொடுக்கப் போவதில்லை. அந்த வகையில் எல்லா வகையிலும் செய்யப்பட்ட ஆய்வுகள் மூலமாக எங்களுக்கு தெரிகின்றது அவ்வாறான பாதிப்பு இல்லை என்ற உண்மை என குறிப்பிட்டுள்ளார்.